இவாதான் பிறந்த நாளுக்காரு. இவாண்ட சாரியோட நிக்கிறவா இல்ல, என்ன கையில ஒரு பெட்டி வச்சுக்கிற அப்படி யோசிப்பீங்க. பெரிய ஆக்கள் இப்படியான ஃபங்க்ஷனுக்கு சொன்னீங்கன்னா நாங்க வருங்க ஆடிக்கொண்டு தான் வருவோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி. ஆள் ஜோசிக்குது. இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு வாகனங்கள் வந்து நிக்குது. ஜோசிப்பீங்கள் என்னத்துக்காக நிக்குதுன்ட்டு இவ்வளவு வந்து பிறந்த நாளுக்கு போற வாகன வரிசை. அதுல வந்து கியாரான்னு போட்டுக்கிட்டாரு. இவ்வளவு கார் வந்து வரிசையில் வருது. ஹாப்பி பர்த்டே கியாரா, மாமாக்கு கைதாங்க. அச்சோ, அண்ணா தான் இதுக்கு ஏறாடு உழைக்கிறார். அண்ணா நன்றி அண்ணா. கதை கலர் பெரிய ஒரு வாகன ஊர்வலத்தோட பிள்ளை வந்து மண்டபத்துக்கு போறா. வந்து எல்லாருக்கும் ஜூஸஸ் கேக்ஸ்கள் எல்லாம் பரிமாறணும். நண்பர் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? எங்க கண்டவண்ண திரும்பி நிக்கிறீங்க? இவையில இருந்து 360 போட்டோ வந்து எடுத்து வந்துட்டீங்கன்னா கனகாலம் உங்களை ஊர்ல காணல. எங்க போயிட்டீங்க? இல்ல நீங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டீங்க. எந்த நாட்டுக்கு போயிட்டீங்க? ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 சொல்லுங்க. இந்த எலெக்ஷனுக்கு ஓட் கேட்கற வேண்டிக்கிறீங்க. ஐயா வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். தாய்லாந்து போயிட்டு வந்து முதலாவதா ஒரு மங்களகரமான நிகழ்வு ஒன்றுக்கு போகிறோம். யாழ்ப்பாணத்தில் வாகன விற்பனை கொள்வனவில் ஒரு தொழிலதிபற்ற மகளிண்ட முதலாவது பிறந்த நாள், கியாராண்ட முதலாவது ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்காண்டி எங்களை அழைச்சிருந்தவ இன்றைக்கு போகிறோம். அதுவும் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இந்த பிறந்த நாள் இடம்பெறும் என்று நானுமே ஒரு எதிர்பார்ப்போட போகிறேன். அதோட உங்களுக்குமே அந்த நிகழ்வுகளை பாய்ஞ்சு கொள்கிறோமே. என்ன மற்றது என்ன கையில் ஒரு பெட்டி வச்சுக்கிற அப்படி யோசிப்பீங்க. பெரிய ஆக்கள் இப்படியான ஃபங்க்ஷனுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் வருங்க ஆடிக்கொண்டு தான் வருவோம். சின்ன பிள்ளைகளுண்டேக்கு அது எங்களுக்கே மனம் கேட்க, அதுட்ட ஏதாவது கொண்டு ஓடுபற்ற மாதிரி இருக்கும். சரி, இப்படியா வீட்டேருந்து வெளிக்கிட்டோம். என்ன நடக்குதுன்னு உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அதோட எங்களோட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணா. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாய். இவாக்கு தான் பிறந்த நாள். இவாதான் பிறந்த நாளுக்காரு. இவாண்ட சாரியோட நிக்கிறவா இல்ல, அவருடைய. ஹாய், ஹாப்பி பர்த்டே கியாரா, ஹாப்பி பர்த்டே கியாரா, மாமாக்கு கைதாங்க. அச்சோ, சரி இவாக்கு தான் இன்றைக்கு வைக்கப்படுற ஆள். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி. ஆள் ஜோசிக்குது. என்னடா அவர்கள் கணக்கு பேர் வந்து நிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு வாகனங்கள் வந்து நிக்குது. ஜோசிப்பீங்கள் என்னத்துக்காக நிக்குதுன்ட்டு இவ்வளவு வந்து பிறந்த நாளுக்கு போற வாகன வரிசை. அவர் வாகன விற்பனை செய்யறபடியா வந்து இவ்வளவு வாகனங்கள் வந்து இருக்குது பாருங்க. இவ்வளவு வாகனம் வந்து அப்படியோ வரவேற்று கொண்டு பிறந்தநாள் நடக்கிற மண்டபத்துக்கு போகுது. இவ்வளவு கார் வந்து வரிசையில் வருது. அதுலேயும் வந்து கியாரான்னு போட்டுக்கிட்டாரு. பெரிய ஒரு வாகன ஊர்வலத்தோட பிள்ளை வந்து மண்டபத்துக்கு போகிறா. அப்படியே போகுது. இங்கே நிகழ்ச்சி நடக்கிற விருந்தினர் மண்டபத்துக்கு வந்துட்டோம்.
மண்டபத்துக்கு வந்தாச்சு. அதேதான் பிறந்த நாள் காரி. இங்கே பாருங்க, இங்கே பாபு. இதுதான் வந்து மண்டபம், பிறந்த நாள் நடக்கிற மண்டபம். இதிலேயே போட்டுருக்கு பாருங்க, கியாரா ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன். பாவை வந்து கார்லேயே வந்து அழைச்சி கொண்டு வரணும். கூட மண்டபத்துக்குள்ளே பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வச்சுக்கணும். அதோட சின்ன பிள்ளைய விளையாடுறதுக்கு இந்த ஏர் பலூன் சிஸ்டம் வந்து இதில் வச்சுக்கணும். இது வந்து நல்ல ஒரு இயற்கையான மண்டபம். கிழக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்போம். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவுட்டோர் நல்ல ஃபீல் ஒன்று தரும். வந்து எல்லாருக்கும் ஜூஸஸ், கேக்ஸுகள் எல்லாம் பரிமாறணும். தென் அதோடு சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பொழுதுபோக்குகள், சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரார்கள் வந்து இது பிரயோசனமாக இருக்கும். ஆசையாக விளையாடுவினோம். மற்றது உணவுகள், சாப்பாடெல்லாம் பின்னுக்கு தான் வச்சிருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா அண்ணா தான் இதுக்கு அயராடு உழைக்கிறார். அண்ணா நன்றி அண்ணா. கதைகளர்
சரி, கேக்கெல்லாம் வெட்டி முடிஞ்சது. இங்கே உணவு கொடுத்துக்கணும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டது தும்பு முட்டாஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். நண்பர் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? எங்க கண்டவண்ண திரும்பி நிற்கிறீங்க? நீ எங்க ஓடுற? எங்க ஓடுற? நீ எங்க ஓடுற? ஏன்டா சாப்பாட்டுக்கு நீங்க வந்த? நீ ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வார சாப்பிட போய் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாவே செலவழிக்கணும். சாப்பிட்டு நீ எஸ் ஆயிடுவே வேற. சரி, இப்ப சாப்பிட முடிச்சு புகைப்படம் எடுக்கிறக்காண்டி போய் கொண்டிருக்கோம். சரி சரி சொன்ன இங்க வாருங்க. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் 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 சொல்லிடுங்க. ஹாய் சொல்லுங்க. போட்டோ எடுக்கிற கிட்ட முட்டை வந்துட்டோம். கடைசியா நாங்கெல்லாம் நிக்கிறோம். யாரா? ஐயோ அழக்கூடாது. சரி, இப்படியே பாத்தீங்கன்னா இங்கால இந்த 360ல போட்டோ எடுக்கிற ஸ்டூடியோ வச்சுக்கணும். இதுல போட்டோ எடுத்து வந்துக்கணும். இடியப்பமா? ஐயா இங்க சாப்பிடல. நீங்க என்ன இடியப்பம் கேக்குறீங்க? டேரக்டிவா இங்க பாத்தீங்களா? இவையில இருந்து 360 போட்டோ வந்து எடுத்து வந்துக்கணும். எலெக்ஷனுக்கு ஓட் கேட்கற வேண்டிக்கிறீங்க. சரி, சுத்தா போகுது. சரியா இருட்டிலையும் வந்து உங்களுக்கு வெளிச்சமான ஒரு பிக்சர் வேணுமாட்டா? இந்த சுத்தி அடிச்சு நல்ல ஒரு போட்டோ ஓட்டு தரும். இப்படியான ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் வந்து வச்சிருப்பினோம். இப்போ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து வர்ற எல்லாரும் அலுப்படைய கூடாது. சில்ட்ரன்ஸுக்கு ஒரு விளையாட்டு, அதே மாதிரி இப்படி பெரியாக்களுக்கு ஒரு விளையாட்டு. இவரை யார் தேர்றீங்கன்னு கோபட் பண்ணுவோம். வரங்க காய சொல்லிருப்போம். எல்லா புகைப்படம் எடுத்து பிடிச்ச அப்புறம் வந்து பிள்ளை வந்து சரியா டயர்ட் ஆகிட்டு. உண்மையிலே கஷ்டம். ஒரு சின்ன வயசுல பிள்ளைக்கு ஒரு பர்த்டே ஒன்று செய்து முடிக்கிறதுன்றது சரியான கஷ்டம். இவ்வளவு நேரம் வந்து பொறுமையாக இருந்து வந்து பெரிய விஷயம்னு தான் சொல்லலாம். ஹாய் சொல்லிடுங்க. ஒரு ஹாய் சொல்லிடுங்க.
கனகாலம் உங்களை ஊர்ல காணல, எங்க போயிட்டீங்க? இல்ல நீங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டீங்க, எந்த நாட்டுக்கு போயிட்டீங்க? வேலை அப்படியே வந்து பொருளே வந்து செட்டில் ஆயிடும். எந்த நாட்டில் இருக்கீங்க? ஜெர்மன்ல வேலை தெரிஞ்சாக்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் வேறு. சரி, ஓகே, சந்தோஷமா நிகழ்ச்சி முடிஞ்சது. நீங்க என்ன சொல்றீங்க? சந்தோஷம். சரி, சந்தோஷம். இனிமையா முடிஞ்சது.